எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியாவிலேயே முதன்முறையாக கடுமையான வறுமை இல்லாத மாநிலம் என்ற வரலாற்று சாதனையை கேரளா எட்டியுள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் நிறுவன தினமான நேற்று மாநில சட்டமன்றத்தில் விதி 300 கீழ் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு 2021ஆம் ஆண்டு முதல் தீவிர வறுமை ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்தி வந்தது. தொடக்க கணக்கெடுப்பின்படி மாநிலத்தில் 64,006 குடும்பங்கள் கடும் வறுமை கோட்டின் கீழ் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டன. இக்குடும்பங்களுக்கு உணவு, சுகாதாரம், தங்குமிடம் மற்றும் வாழ்வாதாரம் ஆகியவை 4 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. 3,913 குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன. 1,338 குடும்பங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டது. சுமார் 5,651 குடும்பங்கள் தங்கள் வீடுகளை புதுப்பிக்க நிதியுதவி பெற்றன. இந்த திட்டங்களின் மூலம் அடையாளம் காணப்பட்ட பெரும்பாலான குடும்பங்கள் கடும் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. முதல்வர் பினராயி விஜயன் இது குறித்து கூறுகையில், சமூக மாற்றத்தின் பாதையில் கேரளா மேலும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. தீவிர வறுமை என்பது தவிர்க்க முடியாத விதி அல்ல, அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சமூக அவலம் என்பதை கேரளா நிரூபித்துள்ளது என்று தெரிவித்தார். கேரள அரசின் இந்த அறிவிப்பை காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன் இந்த அறிவிப்பை போலியானது என்று கூறியுள்ளார். மாநிலத்தின் தீவிர வறுமையை ஒழித்ததாக கூறுவது ஒரு வெற்று அரசியல் தந்திரம் மட்டுமே. மாநிலத்தில் வறுமை இன்னும் பரவலாக உள்ளது. அரசு காட்டும் புள்ளி விவரங்கள் முழுமையற்றவை, தவறானவையும் கூட கள உண்மைகளை பிரதிபலிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். கேரளாவின் இந்த அறிவிப்பை சில அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாடும் கேரளாவின் வறுமை ஒழிப்பு திட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசும் எதிர்க்கட்சிகளும் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்துள்ள நிலையில் கள நிலவரம் குறித்து தணிக்கைகள் நடைபெற்று வருகின்றன.